மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடலூர் மற்றும் பன்ருட்டியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்தும் அதனை துரிதப்படுத்துவது குறித்தும் அனைத்து துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ககன்தீப் சிங் பேடி மழைநீரால் நோய் தொற்று பரவா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 255 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 16,090 நபர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் வெள்ள பாதிப்புகள் குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிவாரணப் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அவங்க அந்த கணக்கெடுப்பை தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த கிராப் டேமேஜ் பயிருக்கு ஏற்பட்ட சேதம் இன்னும் ஒரு 7 to 8 நாட்கள் ஆகும். இது முழுமையாக கணக்கெடுக்கிறதுக்கு அப்போதான் நம்ம உண்மையான எவ்வளோ லாஸஸ் இருக்குன்னு அசஸ் பண்ண முடியும். இது பர்சனல் லாஸஸ். இது போக நமக்கு ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, பன் டேமேஜஸ், பில்டிங்ஸில் ஏற்பட்ட டேமேஜ்னா அதுவும் ஒரு கணக்கெடுப்பு சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு ஆக்சுவல் எவ்வளோக்கு நமக்கு டேமேஜ் ஆயிருக்குங்கிறது நமக்கு ஒரு முழுமையாக ஒரு கணக்கு நமக்கு தெரிய வரும். ஃபுட்டு நம்ம இப்போது நமக்கு நம்மளோட கிச்சன்ஸும் சரி, நமக்கு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் நமக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 15,000 உணவு நபர்களுக்கான உணவு தயார் செய்யப்பட்டது. ஆனால் இதில் என்ன கவனித்தோன்னா, பை மத்தியானத்து அளவுக்கு பெரும்பாலானோர் இயல்பு நிலைக்கு திரும்பி அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க. குறிப்பாக வயல் வேலைக்கு போயிட்டு இல்லைனா 100 நாள் வேலைக்கு போயிட்டு அவங்க அந்த டிமாண்ட் லஞ்சுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் ஈவன் அப்பையும் நம்ம லஞ்ச் கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு தயார் செய்திருந்தோம். அப்புறம் டின்னரில் அது இன்னும் சப்ஸ்டான்ஷியலி ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாளைக்கு மழை வெள்ளத்தில் திமுக செயல்பாடு குறித்து முகநூலில் விமர்சனம் செய்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று விடுவிக்கப்பட்டார். சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பு இன்றி திமுக அரசு திறந்துவிடப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து முகநூலில் அதிமுக நகர செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகரன் தமிழக அரசை விமர்சனம் செய்திருந்தார். இந்நிலையில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டதாக திமுகவினர் அளித்த புகாரின் பேரில் அரசுக்கு எதிராக சமூக வலைதள பக்கத்தை தவறாக பயன்படுத்தியதாக சந்திரசேகரனை மயிலாடுதுறை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் விசாரணை செய்த அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். முன்னதாக சந்திரசேகர் கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றபோது அங்கு திரண்ட அதிமுகவினர் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் உள்ள இடையார்பாளையம் பாலம் நேற்று முன்தினம் உள்வாங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நேற்று முன்தினம் திடீரென உள்வாங்கியது. இதனைத் தொடர்ந்து பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே நேற்று முழுமையாக சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாளை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற சிறுபான்மை ஆணையத்தின் நலத்திட்ட நிகழ்வில் ஆணையத்தின் துணைத் தலைவர் ஸ்டாலின் புகழ்பாடி நிகழ்ச்சியை துவங்கிய சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கல்வி உதவித்தொகை, தொழில் உதவித்தொகை, இலவச தையல் இயந்திரம் உள்ளிட்ட 52 பயனாளிகளுக்கு ரூபாய் 71 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் அதிகாரிகள் மத்தியில் திமுக தலைவர் ஸ்டாலினின் புகழ்பாடி நிகழ்ச்சியை துவங்கியது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலத்தில் மணிமுத்தாற்றில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற மாணவன் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ராமச்சந்திரன் பேட்டையில் வசித்து வருபவர் வெங்கடேஷ். இவரது மகன் விஷ்ணு தென்கோட்டை வீதி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்த மாணவன் மணிமுத்தாற்றில் இயற்கை உபாதை கழிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது சிறுவன் எதிர்பாராத விதமாக ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இது பற்றிய தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு சிறுவனை சடலமாக மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.